நமது திண்டுக்கல் மறை மாவட்டத்தின் ஆயர் ஆண்டை அவர்களையும் மற்றும் உதவி KS பாரிகசாமி அவர்களையும் மற்றும் பல்நோக்கு சமூக பணியின் இயக்குனர் அருட்தந்தை சமூகத்தந்தை அவர்களையும் மற்றும் எம் விழாவிற்கு வருகின்றிருக்கும் எமது மறை மாவட்ட அனைத்து பங்குகளை சார்ந்த குழுக்களையும் மற்றும் துறை மாவட்டத்தை சார்ந்த குழுக்களையும் சபையை சார்ந்த குழுக்களையும் மற்றும் அருட் சகோதரி அவர்களையும் அமலவை அருட் சகோதரி அவர்களையும் மற்றும் இவ்வாறு வருகை புரிந்திருக்கும் தமிழ்நாடு மின்சார வாரியத்தைச் சேர்ந்த பணியாளர்களையும் காவல்துறை ஆய்வாளர்கள் காவல்துறை பணியாளர்கள் அவர்களையும் மற்றும் இதர பொதுமக்கள் அனைவரையும் எங்களது பஞ்சமட்டி பொதுமக்கள் சார்பாகவும் ஊர் சார்பாகவும் விழாவிற்கு வருக 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 என அன்புடன் வரவேற்கின்றோம். அடுத்ததாக பொன்னாடை போர்த்துதல் வாய்ப்பிற்குரிய நமது பஞ்சப்பட்டி மறைவட்ட பஞ்சப்பட்டி பங்கினுடைய பங்கு சந்தையாக இருக்கின்ற பேரர் திரு ஜான் பீட்டர் அவர்களே, நமது மறை மாவட்டத்தினுடைய குருகுல முதல்வர் தந்தை பேரர் KS ஆரோக்கியசாமி அவர்களே, இங்கு வந்திருக்கின்ற மற்ற அருள் தந்தையர்களே, அருள் சகோதரிகளே, அருள் சகோதரர்களே, அன்பான மக்களே, ஊர் தலைவர் அவர்களே, ஊரில் உள்ள முக்கியஸ்தர்களே, ஊர் ஜூதிகளே,
நாம் நம்முடைய வாழ்க்கையில நினைவூட்ட வேண்டியது என்னவென்றால் நாமும் அந்த கிறிஸ்துவோடு இறந்தோமாயின் அவரோடு வாழ்வோம். நாம் அந்த கிறிஸ்து எவ்வாறு இந்த பாவத்திலிருந்து வாழ்வுக்கு கடந்து சென்றாரோ அதே போன்று நாமும் கடந்து செல்கின்றோம். எவ்வாறு அந்த கிறிஸ்து பெருமான் இந்த உலகத்திலிருந்து தந்தை இடத்திலே கடந்து சென்றாரோ அதே போன்று நாமும் ஒரு நாள் இந்த உலகத்திலிருந்து அந்த தந்தை இடத்திலே கடந்து செல்வோம் என்ற அந்த ஒரு உணர்வோடு இந்த பாஸ்காவை நீங்கள் பார்க்க வேண்டும். இதை பார்த்து உங்களுடைய வாழ்க்கை மாற வேண்டும். அது மட்டுமல்ல, என்றைக்கு இந்த பாஸ்கா விழாவானது உங்களுடைய வாழ்க்கையிலே மாற்றத்தை ஏற்படுத்துகின்றதோ அப்பொழுதுதான் இந்த பாஸ்கா விழாவினுடைய வெற்றியானது அடங்கியிருக்கின்றது. இந்த பாஸ்கா விழா இன்றைக்கு அருமையாக இங்கு நிறுத்தப்படுகின்றது என்றால், நடக்கின்றது என்றால், கொண்டாடுகின்றோம் என்றால் இதனுடைய வெற்றியானது நம்முடைய மனமாற்றத்தை பொறுத்திருக்கின்றது என்பதை நம்முடைய மனதிலை கொண்டவர்களாக இந்த பாஸ்கா விழாவிலே நாம் வந்து வருவோம். எனவே அன்பார்ந்த தலைவரே, ஊர் மக்களே, ஊர் பெரிய உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார். நன்றி. குருமானவர் தெரிவிக்காக பஞ்சபதி சார்பாக திருத்தொகையை நமது ஆண்டவரிடம் அழைக்கப்படுகின்றோம். நன்றிகளை இந்த வரலாற்று சிறப்புமிக்க பாஸ்கி நிகழ்ச்சிக்கு தலைமை ஏற்றுக் கொடுத்த நமது ஆண்டவர் முதன்மை குரு அவர்களுக்கும் நமது பங்கு தந்தை அவர்களுக்கும் மற்றும் நமது மறைமாவட்ட குழுக்களுக்கும் அமலாவை சகோதரிகளுக்கும் மற்றும் தமிழ்நாடு மின்சார வாரிய அதிகாரிகளுக்கும் மற்றும் பணியாளர்களுக்கும் தமிழ்நாடு காவல்துறை அதிகாரிகளுக்கும் மற்றும் பணியாளர்களுக்கும் இந்த விழாவை காண்பதற்காக கூடியுள்ள அனைத்து பொதுமக்களுக்கும் நன்றி கூறி பாராட்டுதலை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.
தந்தையும் உனக்கு பிரிவுபலம் அளிப்பார். ஆதலால் நீங்கள் இவ்வாறு ஜெபியுங்கள். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய பெயர் பரிசுத்தம் என போற்றப்படுவதாக. உமது அரசு வருக. உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல இவ்வுலகிலும் செய்யப்படுவதாக. எங்கள் அன்றாட உணவை எங்களுக்கு அளித்தரலாம். எங்களுக்கு தீமை செய்பவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தரலாம். எங்களை சோதனையில் விழவிடாதேயும் தீமையிலிருந்து வெற்றி பெறலாம். ஆண்டவரே, ஜெபத்தின் வல்லமை பற்றி கூறுங்கள். கேளுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும். தேடுங்கள், கண்டடைவீர்கள். தட்டுங்கள், உங்களுக்கு திறக்கப்படும். ஏனெனில் கேட்கிற எவனும் பெறுகிறான், தேடுகிறவன் கண்டடைகிறான், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும். எவ்வாறு ஜெபிக்க வேண்டும் ஆண்டவரே? என்னை நோக்கி ஆண்டவரே ஆண்டவரே என்று சொல்பவரெல்லாம் விண்ணரசில் சேரமாட்டார். வானகத்தில் உள்ள என் தந்தையின் விருப்பப்படி நடப்பவனே விண்ணரசில் சேருவார். நாம் சொல்லும் இந்த வார்த்தையை கேட்டு அதன்படி நடப்பவன் எவனும் அப்பாறையின் மீது தன் வீட்டை கட்டிய அறிவாளிக்கு ஒப்பாவார். அதன்படி நடவாதவன் எவனும் மணல் மேல் தன் வீட்டை கட்டிய மூடனுக்கு ஒப்பாவார்.
பொதுமக்கள் எல்லோருக்கும் யாரும் தொந்தரவு செய்து கொண்டு வருகிறார். சுருக்கமாக நீங்களோ எவ்வளவோ பொறுமையா இருக்கிறீர்கள். அவர் எங்கே போய்விட்டார்? அவரை உடனே பிடித்து பழி வாங்க வேண்டும். பழி வாங்க வேண்டும். இல்லை இல்லை, அப்படி செய்யாதீங்க. எங்களை நம்புங்கள், எங்களை நம்புங்கள். ஆனால் இப்பொழுது கலிலேயனுடைய கட்சி அதிகம் வலுவாயிருக்கிறது. அதிலே ஓர் குழப்பம் வரலாம். அந்த குழப்பத்திலே நம்மை ஆண்டு வரும் ரோமை ராஜாங்கமே அதை அடக்கி ஒழித்து எங்களுடைய வார்த்தைகளை கட்டாதீர்கள். எங்களுக்கு அவர்களில் கொஞ்சம் கூட பிரியம். எப்பொழுதும் அவரை பிடிக்கலாம் என்று பார்த்து கொண்டிருக்கிறோம். கூடிய சீக்கிரத்தில் அவருடைய ஆர்ப்பாட்டங்கள் எல்லாம் அடக்கி ஓடிவிடுவோம். ஒரு காலையில் அவர் தப்பவே முடியாது. அவருக்கு சகலமும் தயாராக உள்ளது. ஆகையால் தகுந்த சிகிச்சை கிடைக்கும். அப்படியானால் உடனே நாங்கள் ஆலோசனை சங்கத்திற்கு பிரார்த்தனை கொடுப்போம். உங்களுடைய பிரார்த்தனைதான் முதல் தரமானது. நிச்சயமாகவே நீங்கள் மிகவும் வருத்தப்பட்டிருக்கிறீர்கள். திருச்சங்கத்தின் கட்டளை புறாணிகள் நடந்து கொண்டினால் மோசம் வராது. ஆனால் இப்பொழுது அங்கே போகாதீங்க. ஒரு மணி நேரம் மாத்திரம் சற்று பொறுமையாக இருக்கு. அதற்குள் நம் சங்கத்தார் அனைவரும் உங்கள் பட்சமாக இருக்கும்படி ஒரு நொடியில் செய்து விடுகிறேன். பின்